இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வில்லை வடான் எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kitchen2Plate. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி ஜவ்வரிசி மாவு, பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காய பொடி, எலுமிச்சம்பழ சாறு, பால். 2 படி பச்சரிசிக்கு அரைப்படி ஜவ்வரிசி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. நான் மெஷின்ல அரைச்சேன், நீங்க மிக்சிலேயே கூட அரைக்கலாம். இந்த மாதிரி ஜல்லடையில சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா மாவை ஜலிச்சுக்கோங்க. 10 பச்சை மிளகாய நறுக்கிட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணியை ஒரு கனமான பாத்திரத்துல சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. நான் இங்க குக்கர் எடுத்திருக்கேன், நீங்க கனமான பாத்திரம் எது வேணா எடுத்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் பால் சேர்த்து கொதிக்க விட்டுடுங்க. தண்ணி நல்லா சூடாகணும். தண்ணி நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது 5 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் சாறை இதுல சேர்த்துக்கோங்க. காரம் நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி ஜவ்வரிசி மாவை இதுல சேர்த்து கைவிடாம கலக்கிட்டே இருங்க. 3 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிற சூடோடையே அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலே நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரோட மூடியை வெயிட்டோடு சேர்த்து போட்டு அதை ஆற விட்டுடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால குக்கரோட சூட்லேயும் தண்ணியோட சூட்லேயும் அது நல்லா வெந்துடும். இப்போது ஒரு வடாம் படியில் இதுலேருந்து ஒரு போர்ஷன் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் புழிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் குட்டி குட்டியாக புழிஞ்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக புழிஞ்சிங்கன்னா நம்ம எண்ணெய் நிறைய வைக்கிற மாதிரி ஆகிடும் பொரிக்கும் போது. இந்த மாதிரி அரேஞ்ச்டாக எல்லாத்தையும் வரிசையாக புழிஞ்சுக்கோங்க. இப்போ வெயிலில் இது 2 நாள் 3 நாளைக்கு காய விட்டுடுங்க. வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது ஷீட்லேருந்து தானே செப்பரேட் ஆகி வந்துடும். இந்த மாதிரி இதை சூடான எண்ணெயில் போட்டிங்கன்னா நல்லா பொல பொலன்னு இந்த மாதிரி பொரிஞ்சு வந்துடும். சுவையான வில்லை வடான் ரெடி. இந்த வடை சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் சின்ன பசங்களுக்கு அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.